எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. சார், நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். ஹலோ, நான் டாக்டர் சிவராமகிருஷ்ணன், கல்லீரல் சிறப்பு மருத்துவர், அரசு பொது மருத்துவமனை, புதுச்சேரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உப்பு நிறைந்த கல்லீரல் அப்படின்ற போறதுக்கு முன்னாடியே இந்த கல்லீரல் அப்படின்னா என்ன, நம்ம உடல்ல அந்த கல்லீரல் அப்படின்றது எங்க இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது சொல்லுங்க சார். ஆமாம், இந்த கல்லீரல் உடலில் மிக முக்கியமான உறுப்பு. இது செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்லே இரண்டாவது மிகப்பெரிய உறுப்பு. ஏன்னா இதனுடைய வெயிட் பார்த்தோம்னா 1.5 கிலோலேருந்து ஒரு 1.25 கிலோ வரைக்கும் இருக்கும். இது நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ரைட் அப்பர் அப்டமன், அதாவது ரைட் சைடில் மேல் வயிற்று பகுதியுடைய மேல் சைடில் நம்ம லிவர் சிச்சுவேட் ஆகிருக்குது. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா, லிவர் 500க்கும் மேற்பட்ட வேலைகளை உடலில் செஞ்சிட்ருக்குது. யூஸ்வலாக எல்லா ஆர்கனும் 2 வேலை 4 வேலை அந்த மாதிரி செய்யும். பட் லிவர் மோர் தென் 500 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம உடம்புல செஞ்சிட்ருக்குது. அதனால தான் கல்லீரல் மிக முக்கியமான உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சார். இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆரம்ப கட்ட பாதிப்பு, இன்னொன்று நாள்பட்ட பாதிப்புன்ட்டு. ஆரம்ப கட்ட பாதிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு மஞ்சக்காமலை கிருமி அவங்க உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரது ஒரு ஜாண்டிஸ் தான் வரும். அந்த மஞ்சக்காமலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூரின் மஞ்சளாக இருக்கும், கண் மஞ்சளாக இருக்கும், உடம்புல கொஞ்சம் அரிப்பு வர ஆரம்பிக்கலாம், பேஷண்ட்டுக்கு சோர்வாக இருப்பாங்க, நல்ல டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வாந்தி வரலாம், கொஞ்சம் மயக்கம் வரலாம், இல்லை ஒரு 2 to 3 days ஃபீவர் வரலாம். இதெல்லாம் ஆரம்ப கட்ட அறிகுறிகள். இப்போ இந்த ஆரம்ப கட்டத்திலே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டோம்னா இந்த லிவர் பிரச்சனை சரியாயிடும். சப்போஸ் இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு லிவர் பிரச்சனை முத்தி போயிடுச்சு அப்படின்னு பார்த்து என்ன ஆகும்னா சிரோசிஸ் மாதிரி போயிடும். அது ஒரு நாள்பட்ட வியாதி. அந்த சிரோசிஸ் போகும்போது அதனுடைய சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிவர் சுருங்கி போனதால் அந்த சுருங்கி போன லிவர்லேருந்து நீர் கசிஞ்சிக்கிட்டு இருக்கும், கல்லீரலேருந்து நீர் கசிஞ்சிட்டு இருக்கும். அப்படி கசிகிற நீர் எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் தான். ஸோ அப்போ வயிறு நல்லா வீங்கி போயிடும், உப்பிசமாக இருக்கும். அந்த சில சமயத்தில் அந்த நீர் கால் பகுதிக்கும் இறங்கிடலாம். கால் வீக்கம் இருக்கும், ஸோ வயிறு வீக்கம் இருக்கும், கால் வீக்கம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா இளைச்சி போயிடும். சில சமயம் இந்த ரத்த குழா, தொண்டையில் இருக்க ரத்த குழாயெல்லாம் பெருசாகி வெடித்து ரத்த வாந்தி வரலாம். அது மாதிரி உடம்புல இருக்க அந்த நச்சு பொருள்லாம் வெளியேறத்தால், லிவர் வேலை செய்யாதால் வெளியேறத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மூல பாதிப்பு கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நாள்பட்ட லிவர் வியாதிக்கான சிம்டம்ஸ். ஓகே சார். ஸோ நேயர்களே, கொழுப்பு நிறைந்த கல்லீரல் அப்படின்ற தலைப்பில் சார் நமக்கு நிறைய விளக்கம் கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்களும் விளக்கம் பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். 227176 மற்றும் 227177 இந்த எண்களில். இந்த கொழுப்பு நிறைந்த கல்லீரல் அப்படின்னா என்ன சார்? கொழுப்பு நிறைந்த கல்லீரல்னால் என்னென்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோஸ்ட் காமன் லிவர் டிசீஸ், அதாவது இன்றைக்கி காமனாக இருக்கிற லிவர் டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் தான். இப்போ மோஸ்ட்டாக யாருக்கு ஸ்கேன் பண்ணாலும் அதிகமாக ஸ்கேனில் ஃபேட்டி லிவர்னு போட்டு தராங்க. கிரேட் மாறிட்டு இருக்கும், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. பட் ஆனால் ஃபேட்டி லிவர் நிறைய போட்டு கொடுக்குறாங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளவில் இந்த டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டுருக்குது. 1.6 பில்லியன் பீப்புள் இந்த உலகத்தில் அந்த ஃபேட்டி லிவரால் பாதித்து போயிருக்கிறாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 25% தான் இருந்தது. இப்போது 2025 35% அது அதிகமாக இருக்குது. ஓகே சார். உலகளவில் 3ல் ஒருத்தவருக்கு இந்த ஃபேட்டி லிவர், கொழுப்பு நிறைந்த கல்லீரல் இருக்குது. இந்தியாவில் அதை விடவே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆண்களில் பார்த்தோம்னா 30 to 35% அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பெண்களில் 20 to 25% அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ பெண்களோட ஆண்கள் இந்த ஃபேட்டி லிவரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. குழந்தைங்களுடைய விகிதாச்சாரமும் அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள் 35% குழந்தைங்க இந்த ஃபேட்டி லிவரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பீடியாட்ரிக் ஃபேட்டி லிவர்ன்றதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆஸ் எ ஹோல் பார்த்தோம்னா இது ஒரு சைலண்ட் எபிடமிக்காக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த லிவர், அந்த கல்லீரல் மேலே இந்த கொழுப்பு படிஞ்சு இருக்குங்களா சார்? ஆமாம், ஃபேட்டி லிவர்னால் நம்ம எக்ஸஸாக சாப்பிட்ற உணவு, துரித பொருட்கள் அதிகம் சாப்பிட்றது, கொலஸ்ட்ரால் நிறைந்த எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகம் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா உடம்புல கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாகிடும். ஸோ அப்படி கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாகும் பார்த்து ஃபஸ்ட் அது எங்கே போய் படியும் அப்படின்னு பார்த்தோம்னா லிவரில் தான் போய் படியும். ஏன் லிவரில் படியுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிற இடமும் லிவர் தான்,
ஸ்டோர் ஆகிற இடமும் லிவர் தான், வெளியேற இடமும் லிவர் தான். ஸோ அப்போ லிவரில் தான் அந்த கொலஸ்ட்ராலோடைய மொத்த வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸஸாக அந்த கொலஸ்ட்ராலை வந்து லிவர் வந்து வெளியேற்றத்துக்கு ட்ரை பண்ணும். பட் அதிகமாக இருக்கத்தால் அதை வெளியேற்ற முடியாது. அதனால அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் லிவர்லேயே படிஞ்சு போயிடும். ஹெப்படோசைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவர் செல், ஒரு லிவருக்குள்ளே இருக்க செல்லுக்கு பேர் ஹெப்படோசைட். அந்த செல்லுக்குள்ளே அந்த கொலஸ்ட்ரால் வந்து போய் படிஞ்சு போயிடும். 10% ஒரு லிவரில் வந்து இந்த ஃபேட் வந்து படிஞ்சு போச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். ஸோ அப்போ 90% செல் இருக்குது, 10% ஃபேட் இருக்குதுன்னா அது வந்து ஃபேட்டி லிவர் ஆகிடும். இப்போ அதை விட ஜாஸ்தி ஆகுதுன்னா அதனுடைய கிரேட் வந்து அதிகமாகிடும். ஓகே சார். நம்ம முன்னாடியே பார்த்தோம் லிவர் வந்து 500க்கு மேற்பட்ட வேலைகளை செஞ்சிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த லிவர் செல்லுலாம் முழுமையாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தோம்னா தான் இந்த 500 வேலையும் செய்ய முடியும். பட் இப்போ இந்த கொழுப்பு நிறைந்த கல்லீரலால் நிறைய ஃபேட் செல் அதிகமாகி லிவர் செல்லு குறையும் பார்த்து லிவருடைய ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற இதை வந்து ஏதாவது வகைப்படுத்துகிறாங்களா சார்? ஆமாம், ஃபேட்டி லிவர்ன்றதை வந்து இப்போது வகைப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து லிவரில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை மொத்தம் 4 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருக்கு நார்மல் லிவர் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தால் சுகராலேயோ ஒபிசிட்டியாலேயோ இல்லை மது பழக்கத்தாலேயோ இல்லை வைரஸ் கிருமிகளாலேயோ லிவர் வந்து இன்ஜூர் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபேட்டி லிவராக தான் மாறும். அந்த ஃபேட்டி லிவர் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து என்ன ஆகும்னா ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ், அதாவது கல்லீரல் அழற்சியாக மாறிடும். அப்புறம் அதுலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபைப்ரோசிஸ் போயிடும். லிவர் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ கடைசியாக போகும்போது சிரோசிஸ் ஆகிடும். அதுதான் சுத்தமாக சுருங்கி போன கல்லீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபேட்டி லிவர் தான். இப்போ ஃபேட்டி லிவர் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அது வந்து நம்ம ஒன்றும் இல்லைன்னு எடுத்துக்கிறத விட ஸ்டேஜ் 1 லிவர் டிசீஸ், அதாவது லிவரில் முதல் கட்டத்தில் ஏதோ பாதிப்பு நடந்திருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ஃபேட்டி லிவர் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஃபேட்டி லிவரை வந்து கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணோம்னா 100% ரிவர்சிபிள். ஓகே சார். அது வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம பார்க்கும்பொழுது அது நம்ம ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே பார்க்கும்போது நம்ம அதை 100% ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே சார். அதே செகண்ட் ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸோ சிரோசிஸோ போயிடுச்சுன்னா அது இர்ரிவர்சிபிள், அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸை தான் ட்ரீட் பண்ண முடியுமே தவிர லிவரை வந்து நார்மல் ஆக்க முடியாது. ஓகே சார். ஒரே வழி தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோம்னா தான் சிரோசிஸ்லாம் நார்மல் ஆகும். ஸோ வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஓகே சார். சார் இப்போ கொழுப்பு நிறைந்த கல்லீரல் அப்படின்றது ஆகிறது வந்து துரித உணவுகள், அப்புறம் அதிகமான எக்ஸஸாக ஃபுட்டை எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரியான காரணங்கள். வேறு என்னென்ன காரணங்கள்னால இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது சார்? அதுதான் ஒன்று வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒபிசிட்டியால் வர்றது. இன்னும் வேறு என்னென்ன காரணால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட்டு சுகர் இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்க வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்கன்னா, சப்போஸு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 140-200க்குள்ளே அந்த சுகரை வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, 300 இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குன்னா அந்த சுகர் வந்து ஃபேட்டி லிவராக மாறிடும். ஏன்னா அந்த சுகர் வந்து ஃபேட்டாக மாறி அந்த ஃபேட் வந்து லிவரில் டெபாசிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிபி இருக்க பேஷண்ட்டுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி தைராய்டு இருக்கவங்களுக்கு தைராய்டு கண்ட்ரோலாக வச்சுக்கலன்னா அவங்க வந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனை. அப்போ வந்து இது ஒரு இணை நோய் மாதிரி. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இணை நோய் மாதிரி தான் போயிட்டுருக்குது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்துடும். ஓகே சார். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பாலப்பட்டாவளையம் கலா பேசுகிறேன் மேம். ஓகே, ஸோ வந்து உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஓகே மேம். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கள் வீட்டுக்கார் வந்து 50 வயசு ஆகுதுங்க சார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே சிம்டம்ஸ் தான், வாமிட் வர மாதிரி, கண்ணு மஞ்சளாச்சு, யூரின் மஞ்சளாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் சார். அவங்க வந்து கல்லீரல் பாதிச்சிருக்கு, நான் அதனால மஞ்சள் கம்மலை வேற இருக்கு, 4-5 தூரம் போயிடுச்சு, அதனாலதான் உங்களுக்கு அது மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். கல்லீரல் வீக்கம் வந்து குடிச்சதால வருதுங்களா இல்லை வேற என்ன ரீசன் இருக்குங்களா? அது பல ரீசனில் வரலாம். ஒன்று வந்து மது பழக்கத்தாலையும் வரலாம். அது இல்லாமல் மற்ற இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, கொலஸ்ட்ரால் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னா அதனால கூட அவங்களுக்கு வந்து அந்த கல்லீரல் ப்ராப்ளம் வரலாம். சுகரு, பிபி இதெல்லாம் பார்த்தாங்க சார், இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்றாங்க சார், நார்மலாக இருக்குன்றாங்க. மஞ்சள் காமாலை இருக்கு, அதனால இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். அவரு குடிப்பாரா? ஆல்கஹால் பழக்கம் இருக்கா அவருக்கு? 4.5 சொன்னாங்க சார். இல்லை நம்ம அவருக்கு வந்து அந்த ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? ஆமாங்க சார். அப்போ அதனால தான் வந்திருக்கும். ஆல்கஹால் சாப்பிட்டதால லிவர் டேமேஜ் ஆகி அதனால வந்து லிவர் டேமேஜ் மஞ்சள் காமாலை வந்திருக்கலாம். இப்போ
இப்போ 2 மாசமா அவங்க குடிக்காம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க சார். இதனால ஆ அவங்களுக்கு மஞ்சக்காமலை சரியாகுங்களா? இல்ல கல்லீரல் பிரச்சனை கொஞ்சம் சரியாகுங்களா? ஆமாம். இப்போ சப்போஸ் அந்த ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு மது பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உப்புலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஆயில் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த இதுக்கு மஞ்சக்காமாலை கல்லீரலுக்குலாம் இப்போ நல்ல மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது. அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அழகாக சரியாயிடுவாங்க. இப்போ எது மாதிரிலாம் உணவு பழக்கம் கொடுக்கணும் சார் அவங்களுக்கு? மெயினாக உப்பு கம்மி கொடுக்கணுமா, அரை உப்பு அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ்லாம் அதிகம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட்ஸாக கொடுக்கலாம். கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இட்லி, இடியாப்பம், ப்ரெட்டு, மோர் சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது செரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி முட்டை சாப்பிட்லாம். முட்டையில் பர்டிகுலராக வெள்ளைக்கரு சாப்பிட்லாம். அதில் வந்து இந்த ஆல்புமின் நிறையா இருக்கும். அது வந்து லிவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்லாம். நம்ம தண்ணி வந்து திட்டமாக குடிக்க பண்ணலாம். சப்போஸ் கால் வீக்கெல்லாம் இருக்குதுன்னா திட்டமாக குடிக்கலாம். இது பண்ணிவிட்டு கால் வீக்கம் இருக்குங்களா சார்? பிளாக்கா ஒரு மாதிரி இருக்குங்க சார். அதுதான் இதெல்லாம் வந்து அந்த லிவர் பிரச்சனையால் வர்றது தான். ஒரு தண்ணி ஒரு 1.5 லிட்டர் திட்டம் 2 லிட்டர் திட்டம் வச்சுட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு அது மாத்திரைலாம் போட்டாங்கன்னா சரியாயிடும். இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் குடிக்கணுங்களா சார் அவங்களா? ஆமாம், கால் வீக்கம் வயிறு வீக்கம்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் திட்டமாக குடிச்சிக்கலாம். சரிங்க சார். அப்புறம் இப்போ இதை மாதிரி கல்லீரல் பிரச்சனை லேடிஸ்க்கு வருங்களா சார்? லேடிஸ்க்கும் வரும் அந்த பிரச்சனைகள். கல்லீரல் பிரச்சனை வந்து லேடிஸு குழந்தைங்களுக்கு கூட வருதுமா இப்போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் விவரமா நல்லா சொல்லிட்டு வரீங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. நன்றி. தேங்க்யூ. சார், இப்போ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைனால உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையால் உடலில் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஃபேட்டி லிவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். அதாவது எந்த பாதிப்புமே தெரியாது. இப்போ யூஸ்வலாக ஃபேட்டி லிவர் அப்போ எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஏதாவது ஒரு மாஸ்டர் செக்அப் போகும் பார்த்து அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேனில் ஃபேட்டி லிவர் போட்டிருக்கு, டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா பேஷண்ட்டே வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் ஸ்கேன் பண்ணுவாங்க. அடி வயிறு வலிக்குது, இல்லை வந்து எனக்கு முதுகு வலிக்குது, இல்லை வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கேன் பண்ண பார்த்து அதில் ஃபேட்டி லிவர் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இல்லை ப்ரெக்னெண்ட்டாக ஒரு உமன் இருக்காங்க, அப்போ ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ண பார்த்து கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபேட்டி லிவர் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வேறு ஏதோ ஒரு ரீசனுக்கு போகும்போது நமக்கு வந்து ஃபேட்டி லிவரை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதால தான். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸோடையும் இருக்கும். என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ரைட் அப்பர் அப்டமன் பெயின், அதாவது ரைட் சைடில் மேல் வயிற்று பகுதியில் வலி வரலாம். சில பேருக்கு பேக் பெயினாக வரும். சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நெஞ்செரிச்சல், அடிக்கடி ஏப்பம் வர்றது, சாப்பிட்டா செரிக்காமல் இருக்கிறது, வயிறு உப்பிசமாக இருக்கிறது. சில பேர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபேட்டி லிவருக்கான சிம்டம்ஸு. ஓகே சார். இப்போ ஒரு நம்ம நேயர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சார், மது பழக்கம் இருந்தால் வந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்போ பல்வேறு காரணங்கள், ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரும், இந்த மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி அதுதான் ஃபேட்டி லிவர் வந்து முன்னாடி வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஒருத்தர் வந்து ஒபீஸாக இருக்காது, வெயிட்டோட உடல் பருமனோட இருக்கிறாரு, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்குது, அதனால லிவரில் ஃபேட் படிஞ்சு போய் ஃபேட்டி லிவராக இருக்கும்ன்றது காமனாக நம்ம. பட் இப்போ என்ன கான்செப்ட் மாறி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஃபேட்டி லிவரை வந்து ஸ்டேஜ் 1 லிவர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எந்த லிவர் பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவராக வந்துட்டு அதுலேருந்து தான் மாறி இப்போ அவங்க சொன்ன மாதிரி மஞ்சக்காமாலை, லிவர் சுருக்கம், சிரோசிஸ் அந்த மாதிரி மாறி போகும். ஸோ வந்து ஒருத்தர் மது பழக்கம் இருந்தாலும் அவருக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம், சுகர் இருந்தாலும் அவருக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம். வைரஸ் கிருமிகள், மஞ்சக்காமாலை கிருமிகள், ஹெப்பாட்டிஸ் பி கிருமி, ஹெப்பாட்டிஸ் சி கிருமி இருந்தால் அதனாலையும் ஃபேட்டி லிவர் வரலாம். ஸோ ஸ்கேனில் வந்து ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம போய் மருத்துவரை அணுகி என்ன காரணத்தால் ஃபஸ்ட்டு அது வந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அது ரிவர்ஸ் ஆகிடும். காரணங்கள் மாறுது இல்லைங்களா சார்? அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவராக தான் மாறுது. ஸோ அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா அதுக்கு வந்து பேசிக்காக ஆரம்பிக்கும் பொழுது காமனாக ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் போகுமா சார்? காமனாக ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லிடலாம். ஒபீஸாக இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ஒபிசிட்டியை குறைக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் பிஎம்ஐ வந்து 30க்கு மேலே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒபிசிட்டி கணக்கில். பட் அதுவே இந்தியர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 25க்கு மேலே இருந்தாலே அந்த ஒபிசிட்டி இருக்கும். இப்போ அவங்க வந்து வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹைட் ஃபார் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். இப்போ மது பழக்கம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். சப்போஸ் கிருமிகள் இருக்குது, ஹெப்பாட்டிஸ் பி கிருமி இருக்குது, ஹெப்பாட்டிஸ் சி கிருமி இருக்குன்னா அதுக்கெலாம் இப்போ தனித்தனியாக நல்ல மாத்திரைகள் இருக்குது. ஹெப்பாட்டிஸ் பி கிருமிக்கு தனியாக மாத்திரை இருக்குது, ஹெப்பாட்டிஸ் சி கிருமிக்கு தனியாக மாத்திரை. அந்த மாத்திரைகளை போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் குறையும். ஓகே சார். ஸோ அப்போ வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஒரே விஷயம் இல்லை. நம்ம என்ன தான் ஃபேட்டி லிவர்னு சொன்னோம்னாலும் வெறும் ஃபேட் மட்டும் கிடையாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறதால அது என்ன காரணத்தால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அந்த ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே சார்.
வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கொழுப்பு நிறைந்த கல்லீரல் குறித்து நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான பாதிப்புகள் உடலுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஆமாம், ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்தை வந்து நம்ம பார்க்காம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஸ்லோவாக ப்ரோக்ரெசிவ் டிசீஸ். அதாவது இப்போ ஃபேட்டி லிவர் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. ஒரு இன்னும் பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது, சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும், அதை நம்மளும் கவனிக்க மாட்டோம். ஒரு 7 இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபைப்ரோசிஸ் போயிடும். அதாவது லிவரில் இருக்க, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, லிவர் செல் ஹெப்படோசைட்டை வந்து இந்த ஃபேட் செல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் ஒரு 10%. அந்த 10% வந்து 20% மாறும், 20% வந்து 30% மாறும். அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ்னால் என்னென்னா, இப்போ அந்த லிவருக்குள்ளே இருக்க அந்த ஃபேட் வந்து சும்மா இருக்காது, அது வந்து லிவரை வந்து ரணம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி ரணம் பண்ண பார்த்து இப்போ நம்ம உடம்புல ஒரு இடத்துல காயம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த ஸ்கார் டிஷ்யூ தான் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி தான் லிவருக்குள்ளே அந்த இடத்துல ஒரு காயம் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பார்த்து அது ஸ்காராக மாறும். அந்த ஸ்காரை தான் நம்ம ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன ரணம் ஃபார்ம் ஆகி ஸ்கார் டிஷ்யூ நிறைய ஃபார்ம் ஆகிடும். அது ஃபைப்ரோசிஸ்லேயே கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேட் 4, அந்த 4 வரைக்கும் அந்த ஃபைப்ரோசிஸ் தாங்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சிரோசிஸாக மாறிடும். சிரோசிஸாக மாறுதுன்னா என்ன ஆகும்னா, அந்த ஸ்கார் டிஷ்யூக்கும் லிவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு லிவர் ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது சின்ன கொப்பளம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த நடுவில் ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். ஸோ மொத்தமாக அந்த லிவருடைய ஸ்ட்ரக்சர் அனாட்டமியே மாறி போயிடும். அப்போ ஒன்று லிவர் சுருங்கி இருக்கும், ஒரு சில இடத்துல வீங்கி இருக்கும், ஒரு சில இடத்துல சின்ன கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு சில இடத்துல ஸ்கார் ஃபார்ம். இப்போ இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ஷேப்பில் இருக்கிறதால அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக ஆல்ட்ரு ஆகிடும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 500 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்ட்டு. மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீடாக்சிஃபிகேஷன் தான். நம்ம என்ன உணவை சாப்பிட்றோமோ அந்த உணவு வந்து வாயிலேருந்து உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு போய் வயிறு வந்து அதை செரித்து குடலுக்கு அனுப்பும். குடல் கிரகிச்சு அது வந்து லிவருக்கு அனுப்பும். லிவர் தான் வந்து அந்த சுத்திகரிப்பு நடக்கும். எது வந்து நல்ல பொருள், எது வந்து கெட்ட பொருள். அந்த நல்ல பொருள்லாம் எடுத்துகிட்டு ரத்தத்துக்கு அனுப்பிடும், கெட்ட பொருள்லாம் எடுத்து யூரினாவும் மோஷனாகவும் வெளியேற்றிடும். நல்ல பொருள்லாம் என்ன, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்து நம்ம ரத்தத்தில் கலக்கும். சில பொருளை வந்து லிவர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே சார். இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோன்னா ஸோ நிறைய பாதிப்புகள், ஏராளமான பாதிப்புகள், ஸோ உயிர் இழப்புக்கு கூட வந்து அது போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். மது அருந்துறதும் ஒரு காரணமாக இருக்கும். ஒபிசிட்டி பிரச்சனை, உடல் பருமன் பிரச்சனைனாலும் இந்த ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார், ஹெப்படைட்டிஸ் பி அப்புறம் ஏ இந்த கிருமிகள், இதில் வந்து கிருமிகள் தொற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இந்த லிவர் வந்து இந்த கிருமிகள் தொற்றாலையும் அஃபெக்ட் ஆகலாம். என்ன மெயினாக கிருமிகள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஹெப்படைட்டிஸ் ஏ கிருமி, பி கிருமி, சி, அப்புறம் வந்து இ கிருமி இருக்குது. இதில் வந்து மெயினாக பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பி கிருமியும் ஹெப்படைட்டிஸ் சி கிருமியும் தான். ஏன்னா அந்த கிருமி வந்து உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம உடம்புலேயே தங்கி போயிடும். அதே ஹெப்படைட்டிஸ் ஏ கிருமியும் இ கிருமியும் நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடும். கொஞ்ச நாளில் வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணோம்னா வெளியேறிடும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறது, பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமி தான். கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 20 மில்லியன் பீப்புள் வந்து ஹெப்படைட்டிஸ் சி கிருமியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கிருமிகள் கூட ஆரம்பத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னம்னா ஃபேட்டி லிவர் மாதிரி தான் தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னா, ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு இந்த கிருமிகளை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் பி கிருமி இருக்கா, ஹெப்படைட்டிஸ் சி கிருமி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அதில் பாசிட்டிவிட்டி காட்டுச்சுன்னா நம்ம ஃபர்தராக டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கிருமியோட அளவுக்கு ஏற்ப நம்ம இந்த மருந்துகள் சாப்பிட்டுக்கலாம், கிருமி மருந்துகள் சாப்பிட்டுக்கலாமா. ஃபேட்டி லிவரும் கண்ட்ரோலாக வரும், சிரோசிஸ் போகிறதையும் நம்ம தடுத்துடலாம். ஓகே சார். இப்போது இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து நம்ம இனிஷியலாக எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்த விஷயம் தான், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வரும்பொழுது இந்த ஃபேட்டி லிவர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் நம்ம எப்படி அதை கண்டறியலாம் அப்படின்றது சொல்லுங்கள். ஆமாம், ஆரம்ப கட்டத்தில் நம்ம எப்படி கண்டறியலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்றது ஒரு டெஸ்ட் இல்லை, அது வந்து ஒரு பேனல் ஆஃப் டெஸ்ட். அதிலே ஒரு 10-12 டெஸ்ட் இருக்கும். அதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிலிருபின்லாம் பார்ப்பாங்க. டோட்டல் பிலிருபின், அதுதான் நம்ம மஞ்சக்காமல்னு சொல்கிறோம். டோட்டல் பிலிருபின், டைரக்ட் பிலிருபின், இன்டைரக்ட் பிலிருபின் சொல்கிறோம். அதுதான் மஞ்சக்காமல். அது இல்லாமல் லிவர் என்சைம்ஸ் பார்ப்பாங்க, SGOT, SGPTன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இப்போ ஃபேட்டி லிவரால் செல்லுலாம் டேமேஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத அந்த SGOT, SGPTயை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த டோட்டல் புரோட்டீன் ஆல்புமினை வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, லிவர் வந்து நிறைய வேலைகள் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஸ்டோர் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து சிந்தசிஸ் ஃபங்க்ஷன். அதுவே சிலதை வந்து உற்பத்தி பண்ணும். அதில் ஒன்று வந்து இந்த ஆல்புமின். இந்த ஆல்புமின் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஒருத்தருக்கு நார்மலாக இருக்குன்னா லிவர் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ ஆல்புமின் கம்மியாக இருக்குது, அது ஆக்சுவலாக மினிமம் வந்து 3.5 வரைக்கும் இருக்கணும். சப்போஸ் அது 2.5 தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து லிவர் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லிவரே வந்து ஒரு விட்டமினையும் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன விட்டமின் கேட்டோம்னா விட்டமின் கே. அந்த விட்டமின் கேவுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறது தான். சப்போஸ் நம்ம இப்போ தெரியாமல் நம்ம கையிலையோ கால்லையோ ஒரு கட் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பிளட் வந்து உறைஞ்சி போயிடும், ரத்தம் வந்து நின்று போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த விட்டமின் கேவால் தான். சப்போஸ் இந்த விட்டமின் கே வந்து நல்லா இருந்துச்சுன்னா உடம்புல உடனே சீக்கிரமாக ரத்தம் உறைஞ்சிரும். அதுவே உடம்புல விட்டமின் கே கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த உரையிற நேரம் வந்து அதிகமாகிடும், பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயே கடைசியாக கொடுத்துருப்பாங்க PTINRன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் அது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா ஸோ வந்து விட்டமின் கே இல்லை பிளது, லிவர் வேலை செய்யலை பிளதுன்ட்டு. ஸோ அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் நம்ம லிவர் வந்து நார்மலாக இருக்குதா இல்லை வந்து அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அந்த அல்ட்ராசவுண்ட் அப்டமனில் அவங்க எந்த கிரேடில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு ஸ்கேன் வந்திருக்கு, அதுக்கு பேர் ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்மளுடைய நார்மல் அல்ட்ராசவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா அல்ட்ராசவுண்டில் ரிப்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஃபேட்டி லிவர் கிரேட் 1 போட்டு கொடுப்பாங்க. ஆனால் லிவருக்குள்ளே எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ஃபைப்ரோ ஸ்கேனில் வந்து 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கும் அந்த ரிப்போர்ட்டு. ஒன்றில் வந்து லிவரில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, அதாவது 250 இருக்குதா, 350 இருக்கா, 450 இருக்கா, 300 இருக்கான்னு சொல்லி எக்ஸாக்ட் ஃபேட்டே போட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் படிஞ்சதால் எந்த கிரேடில் ஃபைப்ரோசிஸ் ஆகிருக்குது, 1ஆ 2ஆ 3ஆ 4ஆன்றதை நம்ம அதில் பார்த்துக்கலாம். நார்மலாக நம்மளுடைய ஃபேட் கண்டென்ட் வந்து ஒரு 200 210 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தா நல்லது. சப்போஸ் 240க்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அப்நார்மல் ஃபேட், அதை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கணும். அது மாதிரி இந்த ஃபைப்ரோசிஸ் கிரேடும் 6.57 அதுக்கிட்ட வச்சுருந்தோம்னா நல்லது. சப்போஸ் 7க்கு மேலே போகுதுன்னா உங்கள் லிவர் வந்து பேட் லிவர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்து நம்ம ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம குறைச்சிக்கலாம், அப்படியும் முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை குறைச்சிக்கலாம். ஓகே சார். ஸோ 2 வழி இருக்குது இல்லைங்களா? ஆமாம், 2 வழி இருக்குது. ஓகே சார். அதை நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லைங்களா சார்? கண்டிப்பாக. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கல்லீரல் சார்ந்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்கள், குறிப்பாக பார்த்தோம்னா கொழுப்பு நிறைந்த கல்லீரல் குறித்து நிறைய விஷயம் வந்து சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து பாலன் புதுச்சேரியிலிருந்து பேசுறேன். எனக்கு வயது வந்து 76. ஓகே. எனக்கு பித்தப்பையில கல் இருக்கு, அடப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பித்தப்பைய ஒரு 2 மாசம் முன்னாடி எடுத்துட்டாங்க. சரிங்க சார். அது வந்து பித்தப்பை எடுத்துட்டனால கல்லீரல் பாதிக்குமா கணையம் பாதிக்குமா தெரியல எனக்கு. கணையத்துக்கு பாதிப்பு இருக்கு, ஏதாவது சரியா சுரக்கலன்றதுனால ஒரு கேப்சூல் கொடுத்துக்கிறாங்க. ஏதாவது வந்து மருந்து பெயர் வேண்டாம் சார், நீங்க அப்படியே சொல்லலாம் உங்களோட சந்தேகம் மட்டும். அதை சாப்பிட்டுட்டு வரேங்க. ஓகே. எனக்கு நடந்தாக்கா கால் வீங்கி போகுது, ரைட்டு கால். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்குங்களா? படுத்துட்டே இருந்தனாக்கா கால் வீங்கலை. உங்களுக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாதம் ஆச்சா? 2 மாதம் சார். ஜிப்மரில் தான் பண்ணாங்க. ஜிப்மரில் பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லை, அந்த பித்தப்பை ரிமூவ் பண்ணுறதால இந்த ப்ராப்ளம்லாம் வராது. இது ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும் உங்களுக்கு, இந்த கணைய ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்திருக்கும். அதனால அந்த கணைய மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க. கால் வீக்கம் இருக்குதுன்னா மெயினாக 2 வேலை தான் பண்ணணும். ஒன்று உப்பு கம்மி போட்டு சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம் சார். அது மாதிரி தண்ணி கொஞ்சம் திட்டமாக குடிச்சிக்கலாம், ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அது மாதிரி நைட் தூங்கும் பார்த்து ஒரு தலைக்காணி 2 தலைக்காணி போட்டு காலை தூக்கி கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் உயர வச்சு படுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலில் இருக்க நீர்லாம் வடிஞ்சு போயிடும். ஓகே சார். இது பண்ண ஆனால் வந்து கல்லீரலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா சார்? இந்த கால் வீக்காக இருக்கத்தால் அதை செக் பண்ணி பார்க்கணும், கல்லீரல் பாதிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும். மற்றபடி இது 3மே கொஞ்சம் இன்டர்லிங்க்டு தான். பட் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். இந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணதுக்கு டைஜஷன்லாம் பாதிக்குமா சார்? டைஜஷன் இல்லை, அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. பித்தப்பை ரிமூவ் பண்ணதால் டைஜஷன் பாதிக்குன்னு பயப்பட தேவையில்லை. டயட் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடுங்க, அதிகமாக ஃபேட்டி ஃபுட் சாப்பிடாதீங்க. தண்ணிக்கு ஓரளவுக்கு அலாரமாக குடிங்க, ஓகேவா? கால் வீக்காக இருக்கத்தால இப்போ திட்டமாக குடிங்க. ஒன்ஸ் வடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். சரி.
தேங்க்யூ சார். ஓகே. நன்றி சார். சார் இப்போ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை அப்படின்றது நீங்கள் ஒரு ரேஷியோ சொல்லியிருந்தீங்க மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போதே குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமான அளவில் வந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது சார். ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். ஆமாம், இப்போ வந்து முன்னாடி வந்து மேல் ஆண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க, 35%லேருந்து 40% வரைக்கும். அப்புறம் பெண்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இருந்துச்சு. இப்போ வந்து பீடியாட்ரிக் ஃபேட்டி லிவர் வந்து அதிகமாக இருக்குது, 30 to 35% அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா மெயினாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். துரித உணவுகள் வந்து அதிகம் சாப்பிட்றோம், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றோம். அப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் டைம், மொபைல் பார்க்குற நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் பண்ணணும். ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து விளையாட்டுறதுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கலாம், இல்லை கிரவுண்டில் கூட்டு போய் விடலாம், இல்லை ஆக்டிவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது டென்னிஸ் அந்த மாதிரி கேம்ஸ், ஏதாவது ரன்னிங்கு, அத்லெட்டிக் கேம்ஸு, ஸ்விம்மிங் அது மாதிரி ஏதாவது கேம்ஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் டைம், மொபைல் டைம் வந்து குறைச்சிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் என்ன மாதிரி உணவு, ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்க உணவு அதிகம் சாப்பிடாம, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பேக்டு ஃபுட்ஸு, டின்டு ஃபுட்ஸு, சால்ட் கண்டென்ட் அதிகம் இருக்க ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிடாம அதுக்கு பதிலாக க்ரீன்ஸு, ஸ்பினாச்சு, அது மாதிரி கீரைகள் சம்மந்தமானது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சேலட்ஸு அந்த மாதிரி பண்ணலாம். ஆயிலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட பார்த்து அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து உடம்புலையும் குறைஞ்சி லிவர்லேயும் குறைஞ்சி போயிடும். அது ஆஸ் எ ஹோல் அவங்க உடம்புக்கு வந்து நல்லது. ஓகே சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கொழுப்பு நிறைந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சார் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதற்கான விழிப்புணர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த கல்லீரல் பற்றின விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் முன்னைய விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபேட்டி லிவருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேட்டி லிவர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மஞ்சக்காமாலை கிருமிகளை பற்றி நிறைய அனலைசிஸ் பண்ணுறாங்க. ஹெப்படைட்டிஸ் பி கிருமி, ஹெப்படைட்டிஸ் சி கிருமி அதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் இருந்துகிட்ருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஏன் அப்படின்னம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அட்லீஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம வந்து சாப்பிட்ற உணவுகளை வந்து கண்ட்ரோலாக சாப்பிட்ணும். எக்ஸசைஸ் வந்து தினைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸு, ஏதாவது ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு சைக்கிளிங்கோ பண்ணணும். ஸோ ஹைட் ஃபார் வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணோம்னா இந்த ஃபேட்டி லிவரை வந்து நம்ம 100% ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லிவர் ஆக்கிக்கலாம். அந்த அவேர்னஸ் வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட நிறைய வந்துட்டு இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் பரிசோதனை முறைகளை பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இதை தாண்டி வந்து அல்ட்ராசவுண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா பேசிக்காக வந்து நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடலில் இருக்க கொழுப்பு தான் வந்து லிவரில் போய் படிய போகுது. ஸோ அப்போ அவருக்கு நேச்சுரலாக ஒருத்தருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து ஒபிசிட்டி இருக்கிறதால ஃபேட்டி லிவர் வரும். இப்போ புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லீன் நேஷ், அதாவது ஒருத்தர் வந்து உடல் வந்து மெலிசாவே இருக்கிறாரு, ஃபிட்டாகவே இருக்கிறாரு, பட் அவங்களுக்குமே வந்து ஃபேட்டி லிவர் வருது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இந்தியன் ஜெனட்டிக் மேக்கப்பில் சில பேருக்கு வந்து மரபணுக்கள் மூலியமாக லிவரில் வந்து ஃபேட் வந்து அதிகமாக சுரக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம வந்து மெலிசாக தான் இருக்கோம், ஃபிட்டாக தான் இருக்கோம், அதனால நமக்கு ஃபேட்டி லிவர் வராதுன்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ நம்மளும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா, ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது டெஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைப்ரோ ஸ்கேன், அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன். அதில் வந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது, அதனால லிவர் வந்து எந்த ஸ்டேஜில் டேமேஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டு அதுலேயும் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்றோம்னா எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ வச்சு லிவரில் வந்து எவ்வளோ வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்குது, அதனால வந்து அது சிரோசிஸ் போகுமா போகாதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஸோ வந்து பரிசோதனைகள் இவ்வளோ தூரம் இருக்குது. இதை தாண்டி வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமாகவே வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை மீட் பண்ணணும் சார்? அதாவது இப்போது ஃபேட்டி லிவர் ஒருத்தவங்க இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு பேசிக் கவுன்சிலிங்காக டாக்டரை மீட் பண்ணலாம். ஸோ வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பேசிக்காக நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, எவ்வளோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணோன்னா ஒரு 7 to 10% ஆஃப் அவர் பாடி வெயிட்டை குறைக்கணும். அப்போ தான் இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம் அப்படின்னா, வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 1 or 2 kgs குறைச்சா போதும், ஒரு 1 kg குறைஞ்சிருக்கு, 2 kg குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இது 10% வந்து குறைஞ்சாதான் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ஸ் ஆகி நார்மல் லிவர் ஆகும். இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து 100 kgs இருக்காருன்னா அவர் வந்து 10% குறைக்கணும். 10 கிலோ குறைஞ்சி 90 கிலோவாக மாறினா தான் அவருக்கு வந்து அதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா வெயிட்டே குறையாது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன், நான் வந்து டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், பட் ஆனால் வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்காகவும் அவங்க ஒரி பண்ண தேவையில்லை. அவங்களோட
அவங்களுடைய டயட்டிங்கோ அவங்களுடைய எக்ஸசைஸோ அவங்க நிறுத்த தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து ஃபிட் ஃபேட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு வந்து வெயிட் குறையாது, பட் ஆனால் உடலில் இருக்க ஃபேட் கண்டென்ட் குறைஞ்சிட்ருக்கும், லிவரில் இருக்க ஃபேட் கண்டென்ட் குறைஞ்சிட்ருக்கும். ஸோ வந்து ரெகுலராக ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங் 5 days a week, அதாவது வாரத்தில் 5 நாள் நடந்தோம்னா போதும். 2 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். டயட் கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லியிருந்தீங்க சார். ஆமாம். ஸோ அறுவை சிகிச்சை முறை, ஸோ அது எப்போ தேவைப்படும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து அந்த கடைசி ஸ்டேஜ், நம்ம சிரோசிஸ் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அது டீகாம்பன்சேஷன் ஒன்று இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, லிவர் சுருங்கி போயிடுச்சுன்னா வயிறு வீக்கம் வந்துடும், கால் வீக்கம் வந்துடும், நல்ல ஜாண்டிஸ் வந்துடும், கண்ணு நல்ல மஞ்சளாக இருக்கும். சில பேர் வந்து இந்த ரத்த குழாலாம் வெடித்து ரத்த வாந்தி எடுப்பாங்க. சில பேருக்கு மூளை பாதிப்பு வந்துடும், அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. சில பேர் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உளறிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அந்த சுருங்கி போன கல்லீரல் வந்து நார்மல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணணும். பர்மனெண்ட்டாக நமக்கு க்யூர் வேணும் அப்படின்னு சொல்ல பார்த்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே சார். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க சார். இது வந்து நம்ம அரசு மருத்துவமனையிலே அந்த சேவை நமக்கு இருக்குது. ஆமாம், நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் அந்த சேவைகள் நமக்கு இருக்குது. நம்ம அங்கே வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம், அல்ட்ராசவுண்டு பண்ணுறோம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிருமிகளுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகளும் அங்கே இருக்குது. ஹெப்பாட்டிஸ் பி கிருமி இருக்குதா, ஹெப்பாட்டிஸ் சி கிருமி இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஃபர்தராக டெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ வந்து HPV DNA HCV RNAன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கிருமிகளுடைய அளவு வந்து கல்லீரலுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்ட்டு. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட்டு. இது எல்லாமே நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். இப்போது உங்ககிட்ட வந்து நான் ஆக்சுவலாக வந்து இதை கேட்க முடியாது, ஏன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட வயதினரை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்கலான்னு இருந்தேன். நீங்களே வந்து சொல்லிட்டீங்க இது வந்து மேலுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, ஃபீமேலுக்கு இவ்வளோ தூரம், பீடியாட்ரிக் ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ எப்போ வந்து இந்த பரிசோதனைலாம் மேற்கொள்ளலாம் அப்படின்றது சார்? அதுதான், இப்போ வந்து இந்த வயது வந்து இப்போது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இது வந்து எல்லா வயதினரையும் பாதிக்குது. பீடியாட்ரிக்கையும் பாதிக்குது, ஆண்களையும் பாதிக்குது, பெண்களையும் பாதிக்குது, எல்டர்லையும் பாதிக்குது. ஸோ வந்து எப்போ வந்து அவங்க பரிசோதனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி லிவர் செக்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, செரிமான பிரச்சனைகள் இருக்குது, அடிக்கடி ஏப்பம் வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மட்டும் அவங்க வந்து லிவரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து சுகர்ஸ் இருக்குது, சுகர் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த பேஷண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மது பழக்கம் இருக்கிறவங்க, ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சில சமயம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த லிவர் பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் லிவர் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சப்போஸ் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த சிரோசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லிவர் பிரச்சனை இருக்குதுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு சப்போஸ் அவருக்கு கிருமிகள் இருந்துச்சுன்னா அந்த கிருமிகள் வந்து மற்ற ஒரே ஃபேமிலியில் இருக்கிறதால அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் அந்த கிருமி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குதா, இல்லை அதனால் அந்த லிவர் வந்து பாதிச்சிருக்கான்னு சொல்லி அவங்களெலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறோம்னா, ஆரம்பத்திலே நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா 100% நம்ம க்யூர் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேட்டி லிவர்லாம் ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த ஃபேட்டி லிவரை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு 7 years 10 years கழிச்சு அது சிரோசிஸாக மாறும் பார்த்து நம்மளால் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஓகே சார். நிகழ்ச்சி நிறைவாக நம்ம நேயர்களுக்கு என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான், லிவர் நம்ம உடம்புலே வந்து இந்த கல்லீரல் வந்து மிக முக்கியமான உறுப்பு. ஏன்னா அது வந்து 2வது மிகப்பெரிய உறுப்பு, 500க்கும் மேற்பட்ட வேலைகளை பண்ணிகிட்ருக்க ஒரு உறுப்பு. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் வந்து ஒரு சிம்பிள் டிசீஸாக இருந்தாலும் அந்த ஃபேட்டி லிவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து டயட் மாடிஃபிகேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அது எதனால் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 100% ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா சிரோசிஸ் போச்சுன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வந்து ஃபேட்டி லிவரை வந்து நம்ம கவனம் கொடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.